நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த உடஞ்ச பாட்டில் நம்ம எப்படி ஒரு ஃபேரி கார்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இது வந்து என்கிட்ட ஒரு உடஞ்சி போன ஒரு பாட்டு. அழகாக உடஞ்சிருக்குங்க. பாருங்கள் எப்படி அழகாக உடஞ்சிருக்கு. அது உடஞ்சிருக்கும் போதே நம்மளாக உடைச்சோம்னா இந்த மாதிரியான ஒரு ஷேப் கண்டிப்பாக வராது. தானாக உடஞ்ச பாட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன மாதிரியாக உடஞ்சிருந்தாலும் சரி, நம்ம அதில் வந்து நம்ம இமேஜினேஷனை வந்து யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஃபேரி கார்டன் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம குவாரண்டைனில் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இருக்கிறது என்ன பிளான்ட் இருக்கோ அந்த இருக்கிற பிளான்ட்டை வச்சு நம்ம இந்த ஃபேரி கார்டன் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி உடஞ்ச சிப்பி எடுத்துகிட்டு இந்த இந்த தொட்டியோட உடஞ்ச பாட்டே இருக்கும் இல்லையா, அந்த உடஞ்ச பாட்லேயே கூட இந்த மாதிரி டிவைடர் மாதிரி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு கீழே நல்லா நீங்கள் எப்பயும் போல் தேங்காய் நாரை போட்டு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கீழே ஒரு லேயர் மண் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து இந்த உடஞ்ச பாட்டை இந்த மாதிரி ஒரு ஒரு டிவைடர் மாதிரிங்க பாருங்கள், இப்படி வைங்க. இது நம்ம இமேஜினேஷன் தான். நல்லா சொறி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம மண் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். மண் வந்து கொஞ்சமாக பார்த்துக்கோங்க. அந்த மண்ணில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு, ரொம்ப சொதன்னு தண்ணி வேண்டாம். அந்த நம்ம லட்டெல்லாம் பிடிச்சோம்னா எந்த மாதிரி ஒரு ஈரப்பதம் வச்சுப்போம், அந்த மாதிரியான ஒரு ஈரப்பதம் வச்சுட்டு நல்லா வந்து மண்ணை பிசைஞ்சு அதில் போட்டுருங்க. அந்த சொருகும் போது கீழே இருக்க போது நல்லா ஷார்ப்பாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி அது பண்ணி முடிக்கும்போது நமக்கு ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஆக்டிவிட்டி. ஏன்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்களோட வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ என் பசங்க வந்து வளர்ந்துட்டாங்க. ஸோ உங்கள் பசங்க குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நிறைய அந்த குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த டாய்ஸ் எல்லாம் வச்சு கூட நீங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வேலை பார்க்குறதுக்கு. மண்ணை வந்து நல்லா அமுக்கி விட்டுடுங்க. ஸோ வந்து ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ண வேண்டாம். அப்படியே மெதுவாக அந்த பட்டும் படாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க, இந்த லெவல் வர்றதுக்காக. இது வந்து ரொம்ப சின்ன ஒரு பிளான்டர், ரொம்ப பெரிய தொட்டிலாம் இல்லை. நம்ம இன்னொரு வீடியோவில் நல்லா பெரிய தொட்டியில் பண்ணலாம். நான் ஏன் முழுமைக்குமே காமிக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் முந்திலாம் நான் வந்து ஃபேரி கார்டன் பார்த்து நான் செய்ய ஆரம்பித்தப்போ எனக்கு புரியவே புரியாது. தலையும் புரியாது, வாலும் புரியாது. எப்படி இதை வச்சுருக்காங்க அப்படின்னே புரியாது. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு முழுமைக்குமே காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளோட இமேஜினேஷனில் நம்ம வந்து இதை வந்து நல்லா டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இவ்வளோ தான் வைக்க முடியும், இதுக்கு மேலே வந்து நம்ம வைக்க முடியாது. மேலே வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த மேலே இருக்க அந்த ரிம்மு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஒரு ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ அதனால் அந்த ரிம்முக்கு உள்ளேயே வந்து நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரிம்முக்கு உள்ளேயே நம்ம வந்து டிசைன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக அந்த சிறுமலை, கொடைக்கானல் ஏரியாவில் இருக்கிற மாதிரி இந்த டெரஸ் ஃபார்மிங் மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்களா. இதுக்கப்புறம் நம்ம வந்து சைடில் வந்து படிக்கட்டுகள் மாதிரி செட் பண்ணலாம். படிக்கட்டு செட் பண்ணுறதுக்கு நான் குட்டி குட்டி தொட்டி வச்சுருக்கேன் பார்த்திங்களா. உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களா தான் தெரியும். அந்த குட்டி குட்டி தொட்டியோட சிப்பி, உடஞ்ச சிப்பி எல்லாம் ரொம்ப ஒல்லியாக இருக்குது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தின்னான சிப்பி இருக்கோ அவ்வளோ தின்னான சிப்பியாக எடுத்துக்கோங்க. சிப்பின்னா அந்த தொட்டியோட உடஞ்ச பீஸு பாருங்கள், எவ்வளோ ஷார்ப்பாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம நல்லா சொருகி வச்சுக்கலாம். அப்படியே ஒன்று கீழே ஒன்றா வந்து நம்ம அடுக்கி வச்சுக்கிட்டே வருவோம், ஒரு படிக்கட்டு மாதிரியான ஒரு லுக்கு கொடுக்கறதுக்காக.
இந்த படிக்கட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபினிஷிங் வந்து நமக்கு கொடுக்குறதே இந்த படிக்கட்டாக தான் இருக்கும். இந்த தடவை வந்து நான் பிளான்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, செக்யூலண்ட்டோ இல்லை கேக்டஸோ எதுவுமே சூஸ் பண்ணல. எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக நம்ம ஒரு ட்ராபிக்கல் பிளான்ட் மாதிரியான ஒரு பிளான்ட்டையே நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். கோலியஸ் வந்து அழகாக பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த ஸ்பைடர் பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் அதுக்காக தான் இந்த ஸ்பைடர் பிளான்ட்டை சூஸ் பண்ணேன். ஏன்னா அந்த ரெட்டுக்கும் இந்த க்ரீனுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இன்னும் குட்டி குட்டி பிளான்ட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிளான்ட்டோ நம்ம இந்த பிளான்டர் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிறதுமே ரொம்ப குட்டி பிளான்டர். ஸோ சின்ன பிளான்ட் தான் இது, ஆனால் நல்லா பெருசாக தெரியுது. இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நீர் பிரம்மி பிளான்ட்டு அழகாக வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுமா அந்த இருக்கிற சின்ன கேப்பில். ஸோ வந்து நான் அதை முடிஞ்ச வரைக்கும் ஃபில் ஆகிறதுக்காக அந்த இதை வந்து வச்சுருக்கேன். இது ரொம்ப பெருசாக இருக்குது. குட்டியாக தான் பார்த்து சின்னதாக எடுத்துகிட்டு வந்தேன், பட் ஸ்டில் இது ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே வந்து வீடு வச்சுக்கலாம். ஸோ வீட்டுக்கு ஏறி போகிறதுக்காக தான் இந்த படிக்கட்டு. இது வந்து நம்ம கெலன்கோயி அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்குது. கேமராவில் கரெக்டாக தெரியல. அந்த இடத்துல வந்து நம்ம இந்த இதை வச்சிடலாம். சின்ன ஜேடு எடுத்திருக்கேன், ஜேடையும் வந்து வச்சுட்டேன். கொஞ்சம் வெள்ளை கலர் கல் இருக்கு என்கிட்ட. அந்த வெள்ளை கல் வச்சுட்டு கொஞ்சம் அந்த இருக்கிற கேப்பெல்லாம் வந்து ஃபில் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அழகாக படிக்கட்டு மாதிரி போகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. குட்டி குட்டி டாய்ஸ் அது இருந்ததுன்னா நீங்கள் அந்த படிக்கட்டு மேலே நடந்து போகிற மாதிரி வைங்க. என்கிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லை இப்போதைக்கு. இதுக்கு நம்ம எப்படி வாட்டரிங் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இங்கு பில்லர் வச்சுட்டு வாட்டரிங் பண்ணலாம். இல்லாட்டினா சின்னதாக ஏதாவது ஒரு கெட்டில் மாதிரி இருந்ததுன்னா அதை வச்சுட்டு தண்ணி ஊற்றுங்க. இல்லாட்டினா வாட்டர் பாட்டில் மூடி வச்சுட்டு தண்ணி ஊற்றுங்க. இல்லை வாட்டர் பாட்டில் மூடியில் ஓட்டை போட்டுட்டு அப்படியே வந்து ஸ்குவீஸ் பண்ணி அந்த மாதிரியும் தண்ணி ஊற்றலாம். நீங்கள் இந்த பிளான்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு தடவை கேக்டஸ் செக்யூலன்ஸில் வைக்கலாம், ஒரு தடவை வெறும் கேக்டஸாக வைக்கலாம், ஒரு தடவை வெறும் செக்யூலண்ட்டாக வைக்கலாம். இப்போ இல்லை இந்த மாதிரி ட்ராபிக்கல் பிளான்ட்லேயுமே கூட வைக்கலாம். அது உங்கள் இஷ்டம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.